பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும்ங்க. மெச்சி கொஞ்சம் இங்க வா. இந்த டப்பா யாரோடது? இதுக்குள்ள என்ன இருக்கு? அது அவசரமா தேவைப்படும் போது பயன்படுத்துறதுக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? ஏதாவது இயற்கை சீற்றம் வரும்போது நமக்கு சாப்பாடு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல டார்ச், சமையல் பொருட்கள்லாம் இருக்கு. முக்கியமான டப்பாவா இருந்தா எதுக்கு இப்படி வச்சிருக்க? பத்திரமா வைக்கலாம்ல. டார்ச் லைட் இருக்கு, மொபைல் ரேடியோ இருக்கு, குடிக்க தண்ணி இருக்கு. அடடா, இதுக்குள்ள எக்ஸ்பயர் ஆன பொருட்களும் நிறைய வச்சிருக்கியே. ஆமா ஹாரி, அது முன்னாடியே தயாரிச்ச டப்பா, அதனால எக்ஸ்பைரி ஆகிருக்கும். மாத்தி வைக்க கூடாது. அப்பா, இந்த டார்ச் லைட் வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனா அதுக்குள்ள தானே பேட்டரி போட்டு வச்சிருந்தேன். பேட்டரிய உள்ளே வச்சதாலதான் லீக் ஆயிருக்கு. இனிமே இதை யூஸ் பண்ணவே முடியாது. ஓ, அப்பா அப்படின்னா பேட்டரி கூட எக்ஸ்பைரி ஆகுமா? என்ன மிச்சி இது? உள்ள கேண்டில் வச்சிருக்க, ஆனா அதை பத்த வைக்க ஒரு மேட்ச் பாக்ஸ் கூட இல்ல. இப்ப இதை எப்படி பத்த வைக்கிறது சொல்லு. கேக்குறாருல. 2 கல்ல ஒன்னா உரசி பத்த வைக்கலாமே. மிச்சி விளையாடாத. சரி சரி, சிலதை தானே நான் மறந்தேன். அதுக்காக கேள்வி மேல கேள்வி கேட்கணுமா? தேவையானதை வாங்கி வச்சா போச்சு. சரி, இதுல இருக்கிற சாப்பாடை முதல்ல சாப்பிட்டுருவோம். இல்ல, நாம பயிற்சி எடுப்போம். என்னது பயிற்சியா? ஒரு அவசர நிலையை உருவாக்கி அப்ப நாம எப்படி செயல்படுறோங்கிறத பாப்போம். ஒண்ணும் புரியலையே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். எல்லாத்தையும் உனக்கு புரிய வைக்கிறதுக்கு என்கிட்ட நேரம் இல்ல. நல்ல ஐடியா ஹாரி. நம்ம முன்னாடியே பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி ஏதாவது வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஆமா, சரியா சொன்ன. நொஹரா குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரே இடத்துல வந்து நில்லுங்க, சீக்கிரம். நான் வந்துட்டேன். இப்போ அவசர நிலையில என்ன பயிற்சி எடுக்கணும்னு நாம பார்க்க போறோம். இப்போ அவசர நிலை இதுதான். கரண்ட் கட் ஆயிடுச்சு, சமைக்க கேஸ் இல்ல, வீட்ல தண்ணியும் வரல. ஆனா நமக்கு பசிக்கும், எப்படியாவது ஏதாவது சாப்பிட்டே ஆகணும், அப்பதான் உயிர் வாழ முடியும். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஆபீசர், நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சே. ஷின்சான், எப்பவும் இந்த குடும்பத்துக்கு நான் தான் தலைவன். சூப்பர் ஹாரி. என்னப்பா, கேம்ப் போட போறீங்களா? என்ன ஹாரி, நீங்களே சமைக்க போறீங்களா? அவசர நிலை வரும்போது இந்த மாதிரி கேம்ப் எல்லாம் போடக்கூடாதுன்னு யாராவது சொல்லி இருக்காங்களா? என்ன சொல்றீங்க? சில நேரத்துல அப்பா கூட புத்திசாலித்தனமா யோசிக்கிறார்ல. ஷின்சான், உங்க அப்பா கூட கொஞ்சம் அறிவா நடந்துக்கிறாரு. என்ன பண்ணாலும் என்ன குறை சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த விளக்கு இருட்டுல இருந்து எப்படி காப்பாத்துதோ, இந்த குடும்பத்தை அதே மாதிரி பிரச்சனையில இருந்து நான் காப்பாத்துவேன். ஆஹா, இதோட மேண்டல் உடைஞ்சு போயிருக்கே. சரி, இதுல இன்னொன்னு இருக்கான்னு பாப்போம். ஆஹா, ஒண்ணுதான் இருக்கும். என்ன இது? கெரோசினும் காலி ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் எப்படி யூஸ் பண்றது? அப்பா பழையபடி மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். அதேதான். இங்க பாருங்க, இந்த மாதிரி அவசர நிலையில நீங்க இப்படி சாதாரணமா இருக்க கூடாது. சாப்பிட சாப்பாடு இல்லனாலும் தண்ணி குடிச்சு உயிர் வாழ நாம பழகிக்கணும். அதனால மினரல் வாட்டர் ரொம்ப முக்கியமானது. இத யாரும் வேஸ்ட் பண்ண கூடாது. சரி விடுங்க, நான் வேணா ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஜூஸை கொண்டு வந்து குடிச்சிக்கிறேன்ப்பா. ஃப்ரிட்ஜை திறக்க உனக்கு அனுமதி கிடையாது. கரண்ட் இல்லங்கிறதுனால ஃப்ரிட்ஜை அடிக்கடி திறக்க கூடாது. அப்படி திறந்து மூடணும்னா அது சூடாயிடும். அப்பா, அப்படின்னா நான் என்னோட பெண்குயின் விளையாட்ட விளையாட முடியாதா? அப்படி விளையாடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்.